சார் எல்லா கோயில் வாசலையும் பிச்சைக்காரன், ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கோயிலில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துனான். அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும். தீபாவளி பொங்கல்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், 200 ரூபா 300 ரூபா வரும். இவர் பார்க்குறாரு, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறானே, ஏதாவது சர்ச் வாசல் கோயில் வாசல் ஒரு நாள் உட்காந்துருப்பான் போல. ஒரு பிச்சைக்காரன் பண்ண டெய்லி கோயில் வாசல் உட்காருவா, 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். ஒரு நாள் ஏதோ ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டான், டாஸ்மாக் கடை வாசலில் போய் உட்காந்துட்டான். அங்க போதையில ஒருத்தன் 100 ரூபா போட்டான், ஒருத்தன் 500 ரூபா போட்டான், ஒருத்தன் 2000 தாள் போட்டான். கொஞ்ச நேரத்தில் 7000 ரூபா செஞ்சிச்சு அவனுக்கு. அந்த 7000 ரூபாய் எடுத்து நான் கோயிலை பார்த்து சொல்லிக்கிறான், அந்த சாராய கடையை பார்த்து சொல்லிக்கிறான், கடவுளே நீ இங்க இருக்கிறியா, இவ்வளவு நாள் நான் அங்க இருக்கிறேன்னு நினைச்சு அங்க உட்காந்துருந்தேன். அவருடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எங்க நிறைய கிடைக்குதோ அதுதான் கடவுள் ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் எதை நினைக்கிறோம்? கல்யாணம் ஆகணும், குழந்தை பெறணும், வீடு வாங்கணும், வேலை வாங்கணும், இதான் ஆசீர்வாதம். இதுதான் நம்ம கடவுள் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இப்ப அதான் ஆசீர்வாதம். நான் சொல்லுவா இது ஆசீர்வாதம். இன்னைக்கு நேரத்தில் நீங்க படுத்த உடனே நல்லா தூக்கம் வருதா, அது ஒரு ஆசீர்வாதம். 3 வேளை நல்லா பசிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். என்ன சாப்பிட்டாலும் சிரிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகள் இருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். புரிந்து கொண்ட மனைவி இருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். நம்மை கவனிக்கிற கணவன் இருக்கிறாரா, அது ஒரு ஆசீர்வாதம்.